வணக்கம். மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் நிற்பது திருநெல்வேலி மக்களவை தொகுதி. வறுமையோ வளமையோ வாழ்க்கையை ரசனையோடு எதிர்கொள்வதில் நெல்லை சீமைக்கு நிகரில்லை. இந்த மாநகரத்தில் இப்படியான ஒரு மேடையை புதிய தலைமுறை அமைப்பதில் மிகுந்த பெருமைப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நீங்கள் அறிந்த ஒன்றுதான். மறைந்து வரும் அரசியல் நாகரிகத்தை மீண்டும் துளிர்க்க செய்ய வேண்டும், மக்கள் முன்னிலையில் விவாதங்களை ஆரோக்கியமாக நேர்மையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுவே நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான அரசியலை பரிசளிப்பதற்காக தங்களை ஒப்புவித்துக் கொண்டு இங்கே நம் அழைப்பை ஏற்று அமர்ந்திருக்கும் 4 வேட்பாளர்களும் நமது பலத்த பாராட்டுக்குரியவர்களாக புதிய தலைமுறை கருதுகிறது. இந்த நிகழ்ச்சி அமைப்பு எப்படின்னா, முதல்ல ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஜெயிச்சா நாங்கள் என்ன செய்ய போறோங்கிறத கடகடன்னு சொல்லிடுவாங்க 2 நிமிஷத்துல. அதுக்கப்புறம் நீங்க ஏற்கனவே தயாராக வந்திருக்கிற கேள்விகளை அவங்க மேல போட்டு தாக்கலாம். என்ன பதில் வருதோ வாங்கிக்கோங்க. எப்படி சமாளிக்கணுமோ நீங்களும் சமாளிச்சுக்கோங்க, இவங்களும் சமாளிச்சுப்பாங்க. அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, பார்த்துக்கோங்க. முதல்ல திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருநெல்வேலி மக்களவை தொகுதியின் பிரதிநிதியாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வேன் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் சி. தேவதாச சுந்தரம் சொல்வார். அதன் பிறகு SDPI கட்சி, அதாவது சமூக ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் முகமது முபாரக் அடுத்து சொல்வார். ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளரான மைப்பா ஜெயசுராஜ் மூன்றாவதாக சொல்வார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் SS ராமசுப்பு அவர்கள் அடுத்ததாக சொல்வார்கள். முதலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஐயா சொல்லுங்க. முதல் முக்கியமான வேலை இப்போ நாங்குநேரி, ராதாபுரம் இந்த ஏரியாவில் குடி தண்ணீரே கிடையாது. 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்குறாங்க. இதை உடனடியாக நிவர்த்தி செய்யணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஏன்னா தண்ணி இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நாம் நெல்லையில் ஒரு கோட்டை கொண்டு வரணும், கோயம்புத்தூரில் ஒரு கோட்டை கொண்டு வரணும். சரி, அடுத்தது 3வது இந்த தாமிரபரணி. இது ஏன் இப்படி மோசமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தண்ணி ஏன் மாசுபடுது? ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா? ஆற்று தண்ணி மாசுபடுதுன்னா அதில் இந்த மாதிரி கழிவு நீர் சேரலாம். ஏன்னா நம்ம நீங்கள் வந்தால் சரி பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக அதுக்கு டெக்னிக்கலாக இதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். சரி, மற்ற விஷயங்களை நீங்கள் அவங்க கேள்வி கேட்கும்போது நீங்கள் விரிவாக சொல்லுங்கள். அடுத்து நீங்கள். SDPI கட்சியை பொறுத்தவரை வளமான தென்னகம், வலிமையான நெல்லை என்ற கோரிக்கையோட 13 அம்ச வாக்குறுதிகளை இந்த தொகுதி மக்களுக்காக நான் கொடுத்திருக்கின்றேன். அதில் முதலாவது கோரிக்கையாக ஜீவ நதியாம் தாமிரபரணியை மீட்டுவது என்பது நெல்லை தமிழனுடைய தன்மானத்தை மீட்டுவதற்கு சமம் என்ற அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளாலும் மணல் திருட்டுக்களாலும் நீர் உறிஞ்சக்கூடிய மிகப்பெரிய ராட்சத இயந்திரங்களை கொண்டு நீர் உறிஞ்சக்கூடிய அந்த திட்டத்தினாலும் இன்று அதே போல சுகாதார சீர்கேடு இன்றைக்கு அது வளர்ந்து அது ஒரு சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையை மாற்றி ஒரு பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் தாமிரபரணி ஜீவநதியை மீட்டுவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன். இரண்டாவதாக தமிழகத்தினுடைய பகுதிகள் எல்லா பகுதிகளையும் இணைத்து இன்றைக்கு கேரளாவோடு இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரயில்வே கோட்டங்களை பிரித்து தமிழக பகுதிகளெல்லாம் இணைத்து நெல்லையை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனி ரயில்வே கோட்டம் உருவாக்கவும், சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இரட்டை மின் வழித்தடத்தை உருவாக்குவதும் என்னுடைய 2வது கோரிக்கை வாக்குறுதியாக நான் கொடுத்திருக்கின்றேன். 3வதாக சாதி மத மோதல்களுக்கு இன்றைக்கு அடிப்படை காரணம் என்பது ரத்னவேல், மரியாதைக்குரிய நீதிபதி ரத்னவேல் பாண்டியனுடைய கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பின்மை என்பதை இன்று இது தெளிவுபடுத்துகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் நெல்லையை சேர்ந்த இளைஞர்கள் இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பை இந்த தொகுதியில் நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால், அதற்கான சிறப்பு திட்டங்களை கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பகுதி வலிமையான நெல்லையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் நல்ல சிறந்த வேலை வாய்ப்பு திட்டங்களை இன்றைக்கு இந்த பகுதியில் கொண்டு வருவதற்காக நான் போராடுவேன் என்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றேன். அப்படி கொண்டு வர அந்த தொழிற்சாலைகள் இந்த ஆத்து தண்ணியை எடுக்காம இருக்கணும், கழிவு நீரை கலக்க விடாம இருக்கணும். நிச்சயமாக உத்தரவாதம் தரணும். அதுக்காக களமிறங்கி போராடுவேன் என்பதாக. சரி, மற்ற விஷயங்களை நீங்க விரிவா அப்புறமா பேசும்போது சொல்லலாம். திரு ஜெயசுராஜ். ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக ஏற்கனவே எல்லாருக்கும் அறியப்பட்ட வகையில் ஒரு ஊழலற்ற ஒரு நியாயமான நீதியான நிர்வாகம் இன்றைக்கு அதுதான் மிக தேவையான ஒன்றா இருக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள் ஐயா எல்லாரும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செயல்படுத்தணும். செயல்படுத்த நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீதியான நிர்வாகம் வேண்டும்.
நியாயமான நிர்வாகம் வேண்டும். அதற்கு வந்து ஆம் ஆத்மி களம் இறங்கும். அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் உடனடியாக நாங்கள் இறங்கி நின்று வேலை செய்வோம். அதான் எங்களுடைய முகாமையான கோரிக்கை, முகாமையாக நாங்கள் செய்ய போகிற ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏற்கனவே நம்ம நண்பர் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, தாமிரபரணி விஷயங்கள், குடிநீர் பிரச்சனைகள், தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. அந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அடிப்படையான விஷயம் நம்ம வந்து ஒரு முறையான நிர்வாகம். இந்த முறையான நிர்வாகத்தை கண்காணிப்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதும் எங்களுடைய முகாமையான பணியாக இருக்கும். கூடங்குளம் எத்தனாவது வரிசையில் வருது? அதில் கூடங்குளம் இந்த இயற்கையை பாதுகாப்புங்கிறதுல அதுவும் வந்துடுது. அதாவது இன்றைக்கி நம்ம நண்பர் சொன்ன மாதிரியோ ஐயா சொன்ன மாதிரியோ தொழில் வளர்ச்சியில் நம்ம மாவட்டம் குன்றி இருக்குதுன்னா காரணம் உற்பத்தி, மின் உற்பத்தி இல்லாது. அது வந்து நாங்கள் எல்லாரும் சிந்திக்கக்கூடிய விஷயம். ஆனால் மின் உற்பத்தி செய்வதற்கான அனைத்து வழிகளும் நமக்கு இருக்குது, அணு உலையை தவிர. அதுக்காக தான் நான் எங்களுடைய கட்சியினுடைய இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கூடங்குளம் அணு உலையை மூடிவிட்டு அந்த இடத்திலே மாற்று மின்சக்திக்கு, புதுப்பிக்கத்தக்க மின்சக்திக்கான ஆராய்ச்சி மையமும் அங்கே மின் உற்பத்திக்கான கூடமும் நாங்கள் ஏற்படுத்துவோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கோம். சரி, எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஊழலற்ற நிர்வாகம்னு சொல்லிட்டாங்க. தாமிரபரணி நதியை கூட நீங்கள் சுத்தப்படுத்திடலாம். அந்த ஊழலற்ற நிர்வாகம்ன்ற வாக்குறுதி ரொம்ப எளிமையான வாக்குறுதி இல்லைங்கிறது தான் வரலாறு நமக்கு காட்டுது. முடியலன்றதுக்காக ஒரு 23 நாள் 30 நாளில் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டும் போயிடக்கூடாது. அடுத்து ஐயா, நீங்கள் முதல்ல இவருக்கு சிறப்பான ஒரு பாராட்டு நாம் தெரிவிச்சே ஆகணும். ஒரு நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த ஊர்லையா இருந்தாலும், ஒரு யதார்த்தத்தை நான் சொல்கிறேன், எவ்வளவுதான் மக்களுக்கு செஞ்சிருந்தாலும் கொஞ்சம் ஒரு எதிர்ப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை எதிர்கொள்வதற்கும் துணிந்து என்ன கேள்வி கேட்டாலும் தயார் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அதற்குத்தான் அந்த பாராட்டு. நீங்க சொல்லுங்க ஐயா. நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னுடைய காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த 5 ஆண்டுகளில் நிறைவான பணியாற்றியிருக்கின்றேன். இங்கே நண்பர்கள், உங்களுக்கு மன நிறைவா இல்லை அவங்களுக்கு நிறைவா? மக்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. யாரும் அது அவங்க சொல்லணும். சரி, உங்களுக்கு நிறைவா இருக்கீங்க. அவங்க குறை சொன்னாலும் அதை கேட்டுடுவேன், அது நோ ப்ராப்ளம். அதுக்கு பதில் கொடுத்துருவேன். என்னன்னு சொல்லுதுன்னா, நாடாளுமன்றத்தில் வந்து இதுவரை வரலாற்றிலே தமிழக வரலாற்றில் முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கேன். 39 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் நான் தான் நம்பர் 1 வந்திருக்கேன். கேள்விகள் கேட்பது, அட்டெண்டன்ஸ் கொடுக்கறது, டிஸ்கஷன் பார்ட்டிசிபேஷன், மக்களுடைய கோரிக்கையை எடுத்து வைத்து வாதம் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கேன். நல்ல பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அங்கிருந்து அந்த பழக்கம். இதெல்லாம் போக என்னுடைய தொகுதிக்கு பொறுத்தளவில் கிட்டத்தட்ட இந்த ரயில்வேங்கிறதில் பொறுத்தளவில் இப்போ சொன்னாங்க, நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ரயில்வேல வந்து அதிகமாக பண்ணியிருக்கேன் நான். அதில் இப்போ இந்த ரெட்டை பாதையை சொன்னாங்க. ரெட்டை பாதை ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பேசி அதுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பட்ஜெட்டில் அறிவித்து அது ஆய்வு பண்ணி முடிச்சிருக்காங்க. அது விரைவாக வரணுங்கிறது தான் இவரோட சொன்ன கோரிக்கை வந்து நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே வலியுறுத்தி முடிச்சிருக்கு. அது மாதிரி ரயில்வே துறையில் வந்து நம்ம திருநெல்வேலி ரயில்வே நீங்கள் வேறு எதோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன், வள்ளியூர் ஸ்டேஷன், அது மாதிரி நாங்குநேரி ஸ்டேஷன், பனகுடி ஸ்டேஷன், அம்பாசமுத்திர ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நீட்டாக இருக்கும். எங்கள் திருநெல்வேலியை வந்து நான் நீட்டாக ஆக்கிக்கிட்டு இருக்கேன். சுத்தமாக்கணுங்கிறது மட்டும் இல்லை, டெவலப் பண்ணுறது வந்து எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கு. இப்போ பரிசாக பார்த்தோன்னா மேம்பாலம் போட்டது, இப்போ இந்த இது அமைச்சு கொடுத்தது, விடி அமைச்சு கொடுத்தது, எல்லோரும் தங்குறதுக்கு, பயணிகள் தங்குறதுக்கு. அது மாதிரி எஸ்கலேட்டர் வசதியோட திருநெல்வேலிக்கு நான் வந்து ரயில்வே கொண்டு வந்தது. 9 கோடி ரூபா அதுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 220 கோடி ரூபாய்க்கு அகல ரயில் பாதை அமைச்சு கொடுத்துருக்கேன். இங்கேருந்து எங்கள் செங்கோட்டை டு திருநெல்வேலிக்கு 2 ரயில் விட்டுருக்கோம். ஒரு ரயில் இருந்தது, மாதிரி 2 ரயில் விட்டுருக்கோம். இதெல்லாம் போதுமாங்கிறது அவங்க கேள்விகளாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் விரிவாக சொல்லுங்க. இல்லை பொதுமக்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கு. தாமிரபரணி வந்து இவங்க சொன்ன மாதிரி தாமிரபரணியை வந்து இந்த சாக்கடை கலக்கிறது, கழிவுநீர் கலக்கிறது வந்து உண்மையிலேயே வன்மையாக நான் கண்டிச்சிருக்கோம், பண்ணியிருக்கேன். இதுக்கு சம்மந்தமாக நாடாளுமன்றத்தில் சொல்லும்போது இதை கிளியர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது கூட நான் கோரிக்கை எழுப்பியிருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து இது வந்து பொதுமக்களுக்கும் அந்த இது இருக்குது. எவ்வளோ கலக்குதோ அது சிட்டிகளில் கலக்கிறதெல்லாம் நம்ம வந்து வேறு பாதை அமைக்கணும்.
அது ஒரு மாற்று சொல்யூஷன் வேணும்ல. இதெல்லாம் உங்களுடைய செயல் திட்டங்கள். ஆமாம். சரி, நீ என்ன செய்வேன்றது 2 நிமிஷத்துல சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு அவங்களுடைய கேள்விகளை நீங்க எதிர்கொள்ளலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மோதும் வேட்பாளர்கள், கணிக்கும் வாக்காளர்கள் தொடரும். 10 வருஷமா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு. 10 வருஷமா நீங்க டீசல் விலை அண்ணன் சொன்ன மாதிரி மாசத்துக்கு மாதம் ஏறிக்கிட்டு இருக்குது. அதுவும் கம்பெனி தான் முடிவு பண்ணுது, நாட்டு கவர்மெண்ட். அப்ப என்ன நடக்குதுங்க இங்க? கவர்மெண்ட் நடக்குதா, கம்பெனி நடக்குதா? பெட்ரோல் விலை ஐயா ஒரு நிமிஷம், நானும் கேள்வி பிடிக்கிறேன்.